மனுஷி தானே. உங்களை மாதிரி எனக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு நான் இப்படி அழுதுகிட்டே இருக்க முடியும் சொல்லு? மாசமா இருக்கும்போது புருஷன் பக்கத்துல இல்லைன்னா கூட பரவாயில்ல. புருஷனே இல்லாம இருந்தா எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா? ஏய், அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆதி உன்னை விட்டுதான் போயிருக்காரு, ஒன்னும் செத்து போகல, சரியா? ஏதோ கெட்ட நேரம் இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பியா? ஏன்பா என்கிட்ட பேச மாட்டீங்க? எனக்கு உங்களை தானேப்பா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? பாத்தியாடி, நார்மலா இருந்தாலும் தூக்கத்துல இருந்தாலும் இவ இப்படிதான் புலம்பிட்டே இருக்கா. இதுக்கு என்னடி பதில் சொல்ற? என் வயித்துல இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா சத்தியமா நானும் தமிழும் எல்லாரும் செத்து போயிருப்போண்டி. பாரதி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். மனசெல்லாம் ரணமா இருக்காங்க, மரண வலி வலிக்குது. அது டாக்டர் சொல்றதுதான் கரெக்ட். ஏதோ ஒரு கசப்பான விஷயம் நடந்ததுனாலதான் நீ அதையே மறக்க நினைச்சிருக்க. திரும்பவும் அதை பத்தி யோசிக்கிறது முட்டாள்தான். வேண்டாதே, உனக்கு எல்லாமே இருந்தது அம்மா. அந்த அம்மாவே இப்போ உன் கூட இல்ல. அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்துல எதுவுமே பெருசல்ல. அவங்களோட இழப்புனாலதான் நீ இந்த முடிவுக்கே வந்திருக்க. அப்புறம் அதுக்கு நடந்ததை பத்தி யோசிக்கணும். விட்டுறாதே. இனிமே இந்த 4 வருஷத்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. இந்த 4 வருஷத்துல நடந்தது, உன் கூட யார் இருந்தாங்கன்னு எதையுமே யோசிக்க கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு அது தேவையில்லை. இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் அமெரிக்கா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பு. இனிமே அதுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உனக்கு யாரும் தேவையில்லை, நீ யாரையும் யோசிக்க கூடாது. புரியுதா? ஆதியா மட்டும் இருந்தா போதும். வாசனை தெரு வரைக்கும் மணக்குது. யாரு சமையல்? பார்க்கவே சூப்பரா இருக்கு. சேமியா பிரியாணி. ஐ லவ் சேமியா பிரியாணி. யாரு சமைச்சா? அன்னைக்கு சமைச்சாங்கல்ல அந்த பொண்ணுதான் தம்பி. சேமியா பிரியாணி இவ்வளவு நல்லா வரும்னு எதிர்பார்க்கல. சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணோட புருஷனுக்கும் இந்த பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? அதான் இத மட்டும் தூக்கலா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு ஒரே டேஸ்டா?
நீங்க யாரு? உங்களை நான் கவனிக்கவே இல்லையே. சமையல் பண்ண பொண்ணோட அம்மா தம்பி. ஓ, பொண்ணுக்கு நல்லா சமையல் பண்ண கத்து கொடுத்துருக்கீங்க. அவங்க சமையலுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஆண்டாளு, ஆண்டாள், ஆண்டாள், நான் ஆதிய பார்த்தேன். ஆண்டாளு, ஆதிய பாத்தியா? எங்க பார்த்த? நானும் பாரதியும் சமைக்க வந்தோம்ல, அந்த அந்த வீட்டுல தான் பார்த்தேன். நாங்க சமைக்க வந்ததே ஆதிக்குதான். அப்போ பத்மாமா அந்த வீட்டுல தான் வேலை பாக்குறாங்களா? ஆமா ஆண்டாளு. அம்மா, இப்போ பாரதி எங்க இருக்கா? அவ கடைக்கு போயிருக்கா. அம்மாமா, அப்படின்னா அவ வந்ததும் ஆதிய பார்க்க விடாம இங்க கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஏன் ஆண்டாளு, பார்த்தா ஏதாவது பிரச்சனையா? ஓ அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா ஆதி உயிரோட இருக்கணுமா? அம்மா, தயவு செஞ்சு பாரதிய கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். சரி, அவளை கூட்டிட்டு உடனே வரேன்.